ஹே ஹாய்டா! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரேசி கப்பிளோட 12த் பார்ட் தான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்க ஜேகே, ஜியாவ போய் மீட் பண்ணியிருப்பீங்க. அவகிட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. அவளும் ஓகே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்க ஜியாவோட கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வரப்பயே என்னென்ன இன்னைக்கு பண்றது, என்ன பிளான் சொன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க. உள்ள உங்க சித்தி, சித்தப்பா அண்ட் உங்களோட கசின் எல்லாருமே நர்வஸா ஜேகேவ பார்த்துட்டே அப்படியே நிக்கிறாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க என்னன்னு உள்ள போய் என்ட்ரி ஆகுறீங்க. உங்க சித்தி உங்கள பார்த்துட்டு, "எங்கடி போன? இவ்ளோ நேரமா?" "சித்தி, அது ஜியாவ பார்க்க." "உங்க சித்தப்பா, அவள பார்க்க போனா இவ்ளோ நேரமா? மாப்பிள்ளை எவ்ளோ நேரமா வெயிட் பண்றாரு." உங்க சித்தி உங்க கிட்டக்க வந்து, "உன்னெல்லாம் வெளியில போடி" அப்படின்னு உங்க கழுத்த பிடிச்சு அப்படியே வெளில தள்ளுறாங்க. அதுக்குள்ள ஜேகே எழுந்துட்டு, "நில்லுங்க" அப்படின்னு அவன் சொல்லிட்டு உங்க கிட்டக்க அப்படியே க்ளோஸா வரான். "எங்கடி போயிட்டு வர?" "இல்ல, அது." "எவன் கூட சுத்திட்டு வர?" அதுக்குள்ள சித்தி ஒடியாந்து, "நீங்க விடுங்க மாப்ள. இவ போட்டும். ஒரு நாள் இவ வெளியில கடந்தா தான் இவளுக்கு புத்தி வரும்." அப்படின்னு உங்கள அப்படியே அடிக்க வராங்க. நீங்க அதுக்குள்ள, "ஏன்? என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு ஓடி போனான்னு என்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணீங்க. இப்போ என்ன சேர்ந்து வாழ சொன்னா நான் என்ன பண்றது?" அப்படிங்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள இழுத்து, "உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுல்ல. நீலாம் 4 அடி வாங்குனா தான் சரி வருவ." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே ரூமுக்கு இழுத்துட்டு போறான். அவங்க எல்லாருமே உங்க பின்னாடியே அப்படியே ஒடியாடுறாங்க. உங்க சித்தப்பா, "மாப்பிள வேணாம்." உங்க சித்தி, "விடுங்க. அவ அனுபவிச்சா தான் அவளுக்கு புத்தி வரும்." அப்படின்றாங்க. அவன் ரூம்குள்ள விட்டு உங்கள புல் பண்ணிட்டு அப்படியே டோர லாக் பண்ணிட்டான். உள்ள வந்தோனே உங்கள பார்த்து, "இப்போ நான் அடிக்க போற அடியில நீ ஏன்டா வெளிய போணும்னு நெனைக்க போற?" அப்படின்றான். அப்படியே உங்கள வந்து ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இத சொல்றான். "டேய், சீரியஸா எனக்கு சிரிப்பு வருதுடா. ப்ளீஸ் ரியாக்ஷன மாத்து." அப்படின்றீங்க. அவன் நோட் பண்ணிட்டு, "என்னடி நெனச்சிட்டு இருக்க? இவ்ளோ அடிக்கிற? குத்துக்கள் மாரி இருக்கா? சாரி சொல்லு." "சாரிலாம் இந்த லைஃப் டைம்ல சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் தான். நீ பண்ணதுக்கெல்லாம் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன்." "நீ என்னடி கேஸ் போடுறது? நான் போடுறேன். என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்ச இந்த மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறேன்." அப்படின்னு உங்க ஐய பார்த்துட்டே அவன் சொல்றான். உங்களுக்கு புரியுது அவன் என்ன மீனிங்ல சொல்றான்னு. நீங்க லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அவன் உடனே கன்டினியூ பண்றான். "என்னடி, என்னையவே அடிக்க வரியா?" அப்படின்றான். அவன் உங்க கிட்டக்க வந்து, "நீ கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் டேவே என்ன அடிச்சேன்னு தெரியாத பசங்கடி இவங்க. நான் உன்ன அடிக்கிறேன்னு நெனச்சிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்களும் அவன் சொல்றத நெனச்சு சிரிக்கிறீங்க. அவங்க எல்லாருமே டோர ரொம்ப நேரமா நாக் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஒரு வழியா டோர ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு, ஜேகே டோர ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கோவமா வெளிய போறான். நீங்க அப்படியே அவன் அடிச்ச மாதிரியும், நீங்க அடி வாங்குன மாரியும் பெட்ல அப்படியே பாவமா படுத்திருக்கீங்க. அப்போ உங்க கசின் பார்த்துட்டு, "மா, ஒயன் பாவம்மா." "ஹே, வாடி, இவளுக்கு தேவை தான் இது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, புருஷன கைக்குள்ள போட்டு வச்சுக்கோன்னு. இப்ப பாரு, நல்லா அனுபவிக்கட்டும்." அப்படின்றாங்க. இன்னொரு கசின் வந்துட்டு, "இவளால நம்மலாம் ஜெயில்ல போ வேண்டியதா இருக்குமா? அவன் நம்மளையும் சேர்த்து ஜெயில்ல தள்ளுறேன்றான். ச்சே!" அப்படிங்கிறா. அவங்க எல்லாருமே அப்புறம் ரூம விட்டு வெளியில போயிட்டாங்க. நீங்க எழுந்து உட்காந்து அந்த ரூம்ல உங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோ மாட்டியிருக்கும். அத எடுத்து கையில வச்சுக்கிட்டு, "உங்கள யார் இந்த மாரி பண்ணாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் வாங்கி தருவேன்." அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு தான் ஜேகே திரும்ப ரூம்குள்ள வரான். உங்கள வந்து பின்னாடியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்க இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அப்படியே டியரி ஐஸோட உட்காந்துருக்கீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். நீங்க, "ஏன்டா?" "உங்க அப்பா அம்மா மாரி ஒரு பெஸ்ட் கப்பிள் இல்லவே இல்ல இந்த ஊர்ல. அவங்க எவ்ளோ வெல்த்தியா இருந்தாங்க. ம். ஊரு பொறாமப்படுறத விட உன் ரிலேட்டிவ்ஸ் தான் அதிகமா பொறாமப்பட்டாங்க. எங்க அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் எவ்ளோ பண்ணியிருக்கிறாங்க. ஊருக்கு, ஃபேமிலிக்கு அப்படின்னு அதிகம் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்க அப்பா அம்மா ஃபோட்டோவ பார்க்குறீங்க. அவங்க அதில அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னுமே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கெல்லாம் பேராசை தான் காரணம். உங்க அத்தை உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க இருந்தாங்க. பட் உங்க அப்பா உன் அம்மாவ லவ் பண்ணாரு. ஸோ தே காட் எ மேரேஜ் அண்ட் மொத்த ஃபேமிலியும் இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. உங்க சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் அவங்க அப்பாவோட சொத்தை ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா
உங்கள் அப்பா அம்மா மட்டும் சேவ் பண்ணி ஹார்ட் ஒர்க்கெல்லாம் எவ்வளவோ பண்ணி அதை அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஸோ திரும்பி எல்லாரும் அவங்க கிட்ட வந்தாங்க. அண்ட் டே பை டே த எல்லாருமே அவங்க மேலே பொறாமப்பட்டாங்க. நிறைய டைம் அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அப்படியே எஸ்கேப் ஆகி இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கடைசியாக தான் அன்னைக்கு கார் ஆக்சிடெண்ட்டை ஏற்பாடு பண்ணாங்க வித் திஸ் பீப்புள் ஹெல்ப்போட. அண்ட் ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. எங்கள் அப்பா அப்போவே ஆனால் உன் பேரண்ட்ஸ் பொழைச்சிட்டாங்க. பட் அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அப்புறம் அண்ட் என்னாச்சு சொல்லு. வேணும்னே ஆக்சிஜன் பைப்பை எடுத்து விட்டுட்டாங்க. ஏன் இவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்க? என் அப்பா அம்மா பாவம் இல்லை, அவங்க இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹார்டாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அலறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே சமாதானப்படுத்துகிறான். அதுக்காக தான் நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு போக வைக்கிறேன். இரு ஜேகே, நம்ம நாளைக்கு போகலாம் வீட்டுக்கு. 2 டேஸில் ஹியரிங் இருக்குது. இவ்வளோ சீக்கிரமா ஹியரிங்கா? ஆமாம், நான் எனக்கு தெரிஞ்ச பர்சனை வச்சு கேஸை சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு போக வச்சுருக்கேன். ஜியாவும் கோர்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமே மூவ் பண்ண வச்சுருக்கா. ஸோ இது சீக்கிரமே வந்துடும். சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? உன் சித்தப்பா பெரிய குடிகாரன். உன் மாமா கிட்டேருந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினேன். அதில் போதை ஏறுற மாதிரி நான் அப்படியே நடிச்சிட்டு உன் சித்தப்பாவுக்கு ஊற்றி கொடுத்தேன். உன்னை பற்றியே அப்போ பேசினேன். அவன் போதை ஏறி எல்லாத்தையும் உளறிட்டான். உங்கள் அத்தை விஷயம் மட்டும் மாமாட்ட சொன்னேன். அப்போது அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் சொன்னார். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது. அது இல்லாமையா, இதோ என் மொபைலில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஜியாக்கும் என் ஃப்ரெண்டு அந்த லாயருக்குமே சென்ட் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணுனா நம்ம இவங்க பண்ண தப்பை கண்டுபிடிச்சிட்டோன்னு சித்தப்பாக்கும் தெரியாது, இங்கே உள்ள யாருக்கும் தெரியாது. நாளைக்கு வரப்போகிற ஹியரிங் லெட்டரில் தான் இருக்குது. நம்ம மார்னிங்கே போயிடலாம். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் கிளம்பி உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஹக் பண்ணுறாங்க. நீ எதுவும் கவலைப்படாதடா, நாங்கள் எல்லாம் இருக்கோம் உனக்கு. தேங்க்ஸ்மா. நீங்கள் அவங்கள போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டு வாசலில் கத்துறாங்க. அப்போ அங்கே உள்ள வில்லேஜஸில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஹியரிங்னாலும் வருது. நீங்கள் இருந்த எல்லாத்தையும் போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறீங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. அப்போது அங்கே ஜட்ஜ் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. உங்கள் மாமாவுக்கு 10 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்துட்டு ஒரே கத்துறாங்க. உங்களுக்கு அவங்க ஃபேஸை பார்க்குறதுக்கே பிடிக்கல. அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நீங்கள் நேராக உங்கள் மாமா கிட்ட தான் போகிறீங்க. சாரி மாமா, என்னால் தான். அவர் உங்களை பார்த்துட்டு, இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டதே போதும்டா. ஜியாக்கும் எனக்கும் தெரியும், என்னைக்காச்சும் நீ அதை கண்டுபிடிச்சனா நானும் போவேன்னு. எனக்கு அது கவலை இல்லை. நீ ஹாப்பியாக இருடா. என் தங்கச்சியை என் பொண்டாட்டியே இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரிம்மா. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஓவர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெயில் வாங்க முடியுமோ நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் ஜியாவையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்றாரு. அவர் கூட அவரும் போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே, ஜியா எல்லாம் கோர்ட்டை விட்டு அப்படியே சைலண்ட்டாக வெளில வரீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சைலண்ட்டாக அப்படியே தான் போகுது. ஏன்னா உங்கள் மாமா ஜெயிலுக்கு போனது உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜியா தான் ரெக்கவர் ஆகி வரா. என்னக்கா மூஞ்சி இப்படியே வச்சிட்ருக்க? கேவலமாக இருக்குது பார்க்க. என்னால் தாண்டி எல்லாமே. சாரி அக்கா. அப்பா சொன்ன அப்போவே என்னால் ஏற்றுக்க முடியல. அத்தை மாமாவை அம்மா எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு எனக்கு இருந்துச்சு. அப்போது அப்பா ப்ராமிஸ் வாங்கினனால நான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அண்ட் இது ஒரு நாள் பன்னி மூலயமா கண்டுபிடிச்சி வரும்ன்ட்டு எங்களுக்கு தெரியும். அப்போதைக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் நான் இப்போது லாயருக்கு படிச்சிருக்கேன். ஸோ இந்த 10 இயரை நான் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ஸோ நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா. அதெல்லாம் விடு. இப்போ நம்ம அத்தை மாமா அங்கிளோட கல்லறையை போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் எல்லாருமே ஓகே சொல்லிட்டு எல்லாருமே போகிறீங்க.
அங்க ரொம்பவே எமோஷ்னலா இருக்கு. பட் நீங்க அங்க ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க. ஏன்னா, அவங்கள கொலை பண்ண எல்லாருக்கும் நீங்க தண்டனை வாங்கி குடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ அப்பா, அம்மாவும் இத பார்த்து ஹேப்பியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்க எல்லாம் வீட்ல இருக்கீங்க. உங்க அத்தை, "சரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷனுக்கு." அட! ஆமால்ல அத்த. ஆமா. ஸோ நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஜேகே உடனே, "சூப்பர்மா போலாம். ஜியாக்கும் இந்த ஊர சுத்தி காட்டுனா மாரி இருக்கும்." அட மாம்ஸ்! நீங்க போயிட்டு வாங்க. நான் வரல. என்ன ஜியா? நான் கூப்பிட்டா வரமாட்டியா? அடே அப்பா! வரேன், வரேன். தயவு செஞ்சு மூஞ்ச மட்டும் இப்படி வச்சுக்காதீங்க. ஜியா அப்படி சொல்லவும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் நீங்க எல்லாருமே கிளம்பி அன்னைக்கு ஷாப்பிங் போறீங்க. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துறீங்க. நெக்ஸ்ட் டே ஃபங்ஷனுக்கான டேவும் வருது. நீங்களும் ஜேகேவும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. அங்க ஜேகேவோட ஃப்ரெண்ட் அங்க ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆரம், ஜெய்கோபி, அப்புறம் அவங்களோட கொலீக் எல்லாருமே அங்க இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜியா எல்லாருமே இருக்காங்க. ஃபங்ஷனும் ரொம்ப ஹேப்பியா போயிட்டுருக்கு. நீங்க அவங்க சொன்ன எல்லாத்தையும் செய்றீங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜியா உங்கள பார்த்துட்டு, "அக்கா, ஆல் தி பெஸ்ட்." "ஹே! சும்மா இருடி, நீ வேற." அப்படின்னு நீங்க அப்படியே ஷையா ப்ளஷ் பண்றீங்க. அவங்க எல்லாருமே உங்கள பார்த்து நக்கலா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகேயோட பாட்டி ஓல்டு ஹவுஸ்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள அழைச்சிட்டு போய் அந்த ஹவுஸ்ல அப்படியே ஃபர்ஸ்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அத பார்க்கவும் அப்படியே ஹார்ட் பீட் வேற லெவலுக்கு துடிக்குது. நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உள்ள போயிட்டு நிக்கிறீங்க. "ஓ கடவுளே! எனக்கு ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்ட்டு நிக்கிறீங்க. அவ்வளோதான்டா. இதோட இந்த பார்ட்ட நம்ம முடிச்சுக்குவோம். ஆ இன்னும் ஒன் பார்ட் தான் இருக்கு. அதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே. பாய். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.